பாரத ரத்னா திரு ராஜீவ் காந்தி அவர்களின் நினைவு நாள் பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி அகிம்சை, சகிப்புத்தன்மை ஆகிய நம் நாட்டின் அடிப்படை மாண்புகளில் தளராத நம்பிக்கையுடைய இந்திய மக்களாகிய நாம் எவ்வகையான பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வன்முறைகளையும் முழு ஆற்றலோடு எதிர்ப்போம் என உறுதியேற்கிறோம். எல்லா மக்களிடத்தும் அமைதி, சமுதாய ஒற்றுமை, மத நல்லிணக்க நல்லுணர்வு ஆகியவற்றை போற்றி வளர்க்கவும், மக்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் மற்றும் நற்பண்புகளுக்கும் ஊறு விளைவிக்கும் பிரிவினை சக்திகளை எதிர்த்து போராடவும், பயங்கரவாதத்தை அனைத்து நிலைகளிலும் எதிர்ப்போம் என அமரர் ராஜீவ் காந்தியின் நினைவு நாளான இன்று நாம் உறுதிமொழி ஏற்கிறோம். காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களின் 34வது நினைவேந்தல் கூட்டத்தை இங்கே நடத்தி இருக்கிறோம். தலைவர் ராஜீவ் காந்தி சிலைக்கு சைதாப்பேட்டையில் மாலை அணிவித்துவிட்டு திருப்பெரும்புதூரில் அவருடைய நினைவாலயத்தில் பக்தி பாடல்களும் பிரார்த்தனை கூட்டங்களும் நடைபெற இருக்கின்றன. இன்று பயங்கரவாதம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். வாங்க. இப்பொழுது கூட காஷ்மீரில் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்த தலைவர் ராஜீவ் காந்தியுடைய நினைவு நாள். அதைத் தொடர்ந்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட சிந்தூரி ஆபரேஷனை பற்றி பல கேள்விகளை வைத்திருக்கிறார். அதற்கு இன்னும் மோடி அரசிடம் பதில் இல்லை. எத்தனை விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன, இந்த தீவிரவாதம் எங்கு ஆரம்பித்திருக்கிறது, இதற்கு முடிவு என்ன, யாரால் போர் நிறுத்தப்பட்டது என்று, தீவிரவாதத்தை ஒழிப்போம், ஒழித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அதற்கு நிரந்தர தீர்வு காணாமல் மோடி அரசு கைவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்று பயங்கரவாத எதிர்ப்பு நாள், தீவிரவாத எதிர்ப்பு நாள் உறுதிமொழியை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் ஒரு நிமிஷம். சார், நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்துன்னு இருக்கு. ஆனால் இது அகில இந்திய காங்கிரஸ் தலைமையுடைய கருத்து இல்லை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய கருத்து கிடையாது. எதையுமே எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். அதனால் அவர்களுடைய பேச்சுரிமை, அவங்க பேசிட்டு போகிறாங்க, அதோடு தான் நிறுத்திக்கணும். நம்ம கண்டி இது கட்சியோடைய பார்வையாக தயவு கூர்ந்து யாரும் பார்க்க வேணாம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் முடிவு பண்ணுவாங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று அறிக்கை கொடுத்துருக்காரு. இதுவரைக்கும் நிதி தராத மத்திய அரசு நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ நடைபெற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறாரு. இந்த காரணம் குடும்பத்தை காப்பாற்ற தான் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. எல்லா முதலமைச்சரும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் தன்னுடைய தமிழ்நாட்டு உரிமையை மீட்டெடுக்க தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறார். அதை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது, பாராட்டுகிறது. கிராம கமிட்டிகளை வலியுறுத்தவும், அதே போல கூட்டணியில் கூடுதல் தொகுதிகள் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை காங்கிரஸ் பொறுப்பாளர் கடந்த வாரம் நடந்ததாக.
அது மாதிரி யாரும் தொகுதியை பற்றியோ கூட்டணியை பற்றியோ யாருமே பேசலை, விவாதிக்கலை. கட்சி வளர்ச்சியை பற்றி தான் பேசினாங்க. இது இட்டு கட்டி பத்திரிகையில் யாரோ தவறான செய்தியை கொடுக்குறாங்க. எங்களுடைய இந்தியா கூட்டணி என்பது நம்முடைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தலைமையில் வலிமையாக வலுவாக எஃகு கோட்டை போன்று இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் சொல்லுகிறார் என்று எதையும் தயவு கூர்ந்து பத்திரிகைகள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதை தீர்மானிக்க வேண்டும் என்றாலும் எங்களுடைய அகில இந்திய தலைமை தீர்மானிக்கும். எங்களுடைய இந்தியா கூட்டணி மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் வலிமையாக வலுவாக எஃகு கோட்டை போல் இருக்கிறது. இதை விட வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு? அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு தொடர்ந்து ஒரு குழப்பத்தை யாரும் ஏற்படுத்த வேண்டாம். நாங்கள் கிராம கமிட்டி ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. 75% தொட போகிறோம். இன்னும் ஓரிரு மாதங்களில் 100% தொடுவோம். நன்றி. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குது. இதை விட என்ன சொல்லணும்? இந்தியாலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வலிமையான கூட்டணி மாதிரி எங்கேயாவது இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். வலிமையாக இருக்கிறோம். உங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்குது. அடுத்த ஆட்சியும் இந்தியா கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுதுங்க. பாஜக கூட்டணி வந்து உறுதியா இருக்குன்னு சொல்லி பேசினாங்க. ஆனா இப்ப தமிழிசை வந்து விஜய் எங்க கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த கூட்டணி வந்து நிலையான கூட்டணி கிடையாது, உறுதியான கூட்டணி கிடையாது, கொள்கை ரீதியான கூட்டணி கிடையாது. கொள்கையே இல்லாமல் உறுதியும் இல்லாமல் அது ஒரு கூட்டணியாது. அவங்களுக்குள்ளேயே என்ன பிரச்சனை ஒன்றாலும் வரலாம். நேற்றைய வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதாவை போயிட்டு குற்றவாளி, தண்டனை பெற்றவர், சிறையில் இருந்தவர்னு சொன்னவங்க கூட போயிட்டு கூட்டணி வச்சுட்டு இருக்காங்களா? நாங்கள் என்றைக்காவது சொல்லியிருக்கோமா? அம்மையார் வந்து காலமாகி விட்டார். அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி என்றைக்காவது காங்கிரஸ் பேரியக்கம் தரம் தாழ்த்தோ குறையோ சொல்லியிருக்கோமா? சொல்லலை. ஆனால் அவங்கள எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ, குற்றவாளி, தண்டனை பெற்றவர், ஊழல் செய்தவர், சிறைவாசம் சென்றவர்லாம் சொன்ன கட்சி கூட போயிட்டு அம்மான்னு சொல்லிட்டு இவங்க எப்படி கூட்டணி வைக்கிறாங்க? அப்போ இது ஒரு சந்தர்ப்பவாதம். அதுதான் சந்தர்ப்பவாதம். எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இது உறுதியான கூட்டணி, கொள்கை கூட்டணி, நிலையான கூட்டணி. நன்றி. ஆனால் வாங்க, கொஞ்சம் வாங்கம்மா. தலைவர் வந்திருக்காரு, கூப்பிட்றாரு.